அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் டு எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும்னா, இவனுக்கு அந்த ஐஸ் பவர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுடைய கான்ஷியஸ்னஸ்குள்ளே போகிறான். ஏன்னா அந்த இடத்துல தான் இவனுடைய பவர் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த ஜேட் ஸ்கார்பியனும் அங்கே தான் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, உடம்புக்குள்ளே நான் வந்தேன் இல்லையா, அதுக்காக நிறைய எனர்ஜி அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் சரியா. ஸோ இப்போதைக்கு நான் உனக்கு வந்து 4 பவர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, 2 வந்து அட்டாக் பவர், ஓகேவா. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ரிங் இருக்கு இல்லையா, அதோடைய பவர், 2 வந்து சோல் போனுடைய பவர். ஸோ மொத்தம் 4 பவர் உனக்கு தரேன்ப்பா, ஜாக்கிரதையாக நீ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அது போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுது. அதுக்கப்புறமா அந்த தியன்மெங் இருக்குல்ல, அந்த வாம், அது என்ன சொல்லுதுன்னா, தம்பி இதெல்லாம் ஓகே, இப்போ உனக்கு வந்து நம்ம 2வது சோல்ரிங் அப்படிங்கிறது தேடணும். நீ 2வது சோல்ரிங் இல்லாமல் திரும்ப போனேன்னு வச்சுக்கோ, அகாடமிலேருந்து உன்னை தூக்கிடுவாங்க, பார்த்துக்கோ அப்படிங்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். கவலையே படாத, வெளியே இன்னொரு பீஸ்ட் வருது, அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஒயிட் டைகர் ஒன்று நிற்குதுங்க. அதுதான் இவனுடைய 2வது சோல்ரிங். இப்போ என்ன ஆகுதுன்னா, அகாடமியே காட்டுறாங்க. வாங்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க, 2 பேருமே சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இவ ஆல்ரெடி லேட்டு. ஸோ வேகமாக போயிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துட்டா. அந்த இடத்துல அந்த தாத்தா படுத்துட்டு இருக்காரு. அவர் கையில் ஒரு ஆப்பிளை போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா, நம்ம ஆளு இன்னும் வரல. என்னடா இவன் இன்னும் வரலையே, ஒருவேளை டீச்சரை போய் பார்த்துருப்பானான்னு சொல்லிட்டு வேகமாக போய் டீச்சர் கிட்ட கேட்குறா. பட் ஆனால் அங்கேயும் வரல. சரி ஓகே, நான் வந்து தாங்க்லான போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால், இல்லை அங்கேயும் வரல அப்படிங்கிறாங்க. என்னடா இது, எங்கே கேட்டாலும் வரலன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வாங்தோங்க்கு பயங்கர கன்ஃபியூஷன். வாங்தோங்க்கு மட்டும் கன்ஃபியூஷன் இல்லை, எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தான். இதே கன்ஃபியூஷனோட வாங்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக படுத்து தூங்கிட்டான்ப்பா. காலையிலே ஆயிடுச்சு. நம்ம ஆள் இப்போ தான் வராப்பில் உள்ளே வந்துட்டு அவசரமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சத்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்தவங்க கண் மூச்சு ஏஞ்சிக்கிறாப்புல. பார்த்தோன்னே பயங்கர கோவம், ஓங்கி ஒரே குத்து. ஏண்டா இங்கே எவ்வளோ பேர் உன்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனியாக எதுக்கு வேட்டையாட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திட்டு. எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படிங்கிறா. ஸோ இப்போ 2 டீச்சருமே இங்கே இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படிங்கிறாங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கதையை நம்ம தியன்மங் சொல்லிட்டாப்புல. இவன் என்ன சொல்கிறான், என்னுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா மார்ஷல் சோல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, ஸோ என்னால் ரிப்பேர் பண்ண முடியாது இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன், எங்கே போகிறதுனே தெரியல, சரி இப்படியே போய் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு எங்கேயோ போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிற கதையும் உண்மை நம்பி எல்லாரும் கேட்டுட்டு வேற இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நான் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நிறைய ஐஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல நான் வந்து அப்படியே தூங்கிட்டேன். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆச்சரியம், என்னோட மார்ஷல் சோல் அப்படிங்கிறது சரியாயிடுச்சு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா பக்கத்திலேயே வந்து ஒரு ஸ்கார்பியன் ஒன்று இறந்து போயிருந்தது. ஸோ அதோடைய சோல் ரிங்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்சர்வ் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஆச்சு, எனக்கு வந்து செகண்ட் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது கிடைச்சிது அப்படிங்கிறான். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த ஸ்கார்பியன் வந்து இறந்து போகக்கூடிய தருவாயில் இருந்திருக்கும், நீ அங்கே இருந்ததுனால அதோடைய சோல் அப்படிங்கிறத உனக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் போல தெரியுது, அதனால தான் உனக்கு செகண்ட் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் தியன்மங் சொல்கிறாப்புல, பாத்தியா நான் உனக்கு ஒரு கதை சொன்னேன், அது கூட சேர்த்து உன் டீச்சர் உனக்கு இன்னொரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்றுடா எல்லாம் சரியாக போனால் ஓகே தான் அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் நீ வந்து எந்த பிரச்சனையும் எல்லாம் திரும்ப வந்துட்டல, அது வரைக்கும் போதும், முதல்ல போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல தாங்கியா வந்துடுறா. டேய் எங்கே தாண்டா போனேன் அப்படின்னு கேட்கும்போது, அதான் பயங்கரமாக பசிக்குது, எது வந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட போயிடறான்ப்பா. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீமும் வந்துருச்சு. யார் வேறு யாரும் கிடையாது, அந்த தாய் ஹாபின் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இயர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு செரிமனி அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படி அட்டன் பண்ணலைன்னா இவங்க அந்த வருஷம் கிளாஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ண முடியாது. நம்ம ஆள் எங்கே செரிமனி அட்டன் பண்ணாப்புல வந்ததே இப்போ தானே, அதுதான் அந்த பொண்ணு கேட்குறா, உன்னை நான் செரிமனிலே பார்க்கலையே, ஆஸ் பர் ரூல்ஸ் நீ வந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறா. இவனா சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறான். எது தேவையில்லாத விஷயம், எல்லாம் தேவையான விஷயம்தான். நான் வந்து இந்த அகாடமியில் படிக்கிறேன், ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன், உன்னை நான் கிளாஸ் அட்டன் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே மறுபடியும் 2 தரப்பினருக்கும் சண்டை அப்படிங்கிறது வந்தது. இப்போதான் உள்ள வந்தாங்க, வந்த உடனே சண்டை. வாங்தவங்க தான் எப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, உடனே என்ன பண்ணுறான்னா தாய் ஹாபின் கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவ் அவள் தான் அந்த கால்ரன் வச்சிருக்கால, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. அந்த டைமில் இந்த தாய் ஹாபின் என்ன பண்ணுறான், அந்த கால்ரனில் ஓங்கி அடிக்கிறான்பா. அடிச்ச அடியில் அவனோட கை அச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பதிஞ்சிருக்கு. அப்போ அவன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கான். ஒரு கால்ரன் என்ன பண்ணுறான், தூக்கி நம்ம ஹீரோ மேலே போடுறான். நம்ம ஹீரோ ஹசால்ட்டா அதை ஒரு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறான். அதாவது அவனுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமே அவன் அதை பிடிச்சிடறான். அப்போ அவங்களுக்கு தெரியுது, ஓகே இவனுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோடில் தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.